இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல காலமாக தொடர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக உங்களை பார்க்கவே முடியாது. எந்த நேரமும் ஏதாவது ஒரு வேலையை அமைதியாக கூட செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் யாருக்கும் தொந்தரவு தராத வகையில் உங்களோட பணி நடந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை கவனித்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தீவிரமாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக பிறந்திருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல விஷயங்கள் என்ன? இந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா? பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த பரிகாரத்தை செஞ்ச நன்மைகளை பெற முடியும்? நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெற முடியும்? இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவபெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றமாக அமையும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு இதை செய்யுங்க. அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கும். அந்த நல்ல விஷயம் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கணிக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கள தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சோம்பேறித்தனமாக நீங்கள் எப்போவுமே இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. செவ்வாய் அதிபத்தியத்தில் பிறந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த ராசியில் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு இடம். நீங்கள் மனதுக்குள்ளே ஒரு வித பயம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டவே மாட்டீங்க. எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. செவ்வாய் உடல் சந்திரன் மனம் அப்படிங்கிறதுனால சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்வதற்கு ஏற்றது போல தான் திடீரென செவ்வாயின் ஆதிபத்தியம் மேலோங்கும் வேலைகளில் உங்களோட மனமும் கொந்தளிக்கும். அந்த சமயம் அநியாயம் அக்கிரமத்தை கண்டா அடித்து உடைத்து நொறுக்கி அந்த இடத்தையே கந்தரகோலமாக்கிடுவீங்க. நியாயமாக இருந்தால் எதுவும் சொல்ல மாட்டீங்க. அநியாயத்தை கண்டா பொங்கிடக்கூடியவங்களா இருப்பீங்க. திடீர்னு ஆவேசம் அநியாயத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு குணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க பசுத்தோல் போர்த்திய புலிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே எல்லோரையுமே ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எல்லோருக்கும் மதிப்பளிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரியான நபர்களை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டீங்க. பிடிவாதம் பிடிக்கிறதுல நீங்கள் ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கிற வரைக்கும் அந்த பிடிவாதத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. பிடிவாதம் அப்படின்னு சொல்கிறத விட மன உறுதி அப்படின்னு பாசிட்டிவாக கூட சொல்லலாம். நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கிற வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. விருச்சிக ராசியில் இருக்கிற நீங்கள் எப்பொழுதுமே நேரத்தை வீணடிக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களோட நேரத்தையும் சரி பொருளையும் சரி வீணடிக்க மாட்டீங்க. ரொம்பவுமே கட்டுப்பாடாக கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுமா? எந்த விஷயத்தில் எப்படி செயல்படணும், எந்த விஷயத்தில் நன்மை வரும், என்ன செஞ்சால் நீங்கள் எல்லா விதத்துலேயும் முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் சுக்கிரன் 15ஆம் தேதி உங்கள் 10ஆம் வீட்டிற்கும், செவ்வாய் 13ஆம் தேதி 12ஆம் வீட்டிற்கும், புதனும் சூரியனும் 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் உங்களுடைய 11ஆம் ஸ்தானத்திற்கும், குரு உங்கள் 8ஆம் வீட்டில் தொடர போகிறாங்க. சனி உங்கள் 5ஆம் இடத்திலும், ராகு உங்கள் 4ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலும் இந்த மாதம் கிரக பயிற்சிகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கிரகங்களின் நிலைகளை பார்த்தா குறிப்பாக தொழில் மற்றும் நிதி நிலைமைகளில் சாதகமான பயனை கொடுக்கும் வகையில் தான் இருக்குது. உங்கள் 10 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு சக்தி வாய்ந்த பயிற்சிகளின் அங்கீகாரம். இது நல்ல ஒரு பதவி உயர்வு, குறிப்பிடத்தக்க ஆதாயத்தை உறுதியளிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகளை நல்ல ஒரு வளர்ச்சியும் சாதனையும் கொடுக்கும். அந்த வகையில் தொழில் மற்றும் வேலை என்ன மாதிரியான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் ரீதியாக பார்த்தா சுக்கிரனும் கேதுவும் உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாங்க. உங்களுக்கு மிகவும் நல்லதொரு காலம்தான் இந்த நேரம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றின ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கான அங்கீகாரம் மதிப்பு கிடைக்கும். உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா பதவி உயர்வும் முன்னேற்றமும் உண்டாகும். மாத நடுப்பகுதியிலிருந்து உங்கள் 11ஆம் வீட்டில் சூரியனும் உச்ச புதனும் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட வேலையில் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை அல்லது வேலை மாற்றத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் விரும்பிய பலன் கிடைக்கும்.
உங்கள் துறையில் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம், நல்ல காலம் இது. வருமான ஓட்டத்தை காண போகிறீங்க. உங்கள் முதலீடுகளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெற போகிறீங்க. நிலம் அல்லது சொத்து வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக கடந்த 2 வாரங்களில் முதலீடுகளில் பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய, அதாவது இந்த மாதத்தில் முதல் 2 வாரம் ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதி நிலைமை மேம்படும், நல்லதொரு யோகம் பிறக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியாக உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நேரம் தான் இது. குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு அவங்களுடன் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும், நல்ல உறவு மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளிடமிருந்து உங்களுக்கு நல்லதொரு ஆதரவும் பிறக்கும். சனியின் சஞ்சலம் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளின் தொடர்பாக சில கவலைகள் வரலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டே இருங்க. சிறிய உடல்நிலை கோளாறு இருந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது. இந்த மாதம் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு. பெரிய உடல்நல பிரச்சனை எதுவும் பெருசாக பாதிப்பை கொடுக்காது. குறிப்பாக கடந்த 2 வாரத்தில் தோல் ஒவ்வாமை மற்றும் கண் தொடர்பான பிரச்சனை குறித்து நீங்கள் ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை தீரும். இரைப்பை பிரச்சனைகள் நீங்கள் வரக்கூடும், அதனால் கவனமாக இருங்க. உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாலே இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் முனையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கும். மேலும் இது ஒரு புதிய தொழிலை தொடங்கவும் அல்லது அதில் பணத்தை முதலீடு செய்யவும் ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான ஓட்டம் அதிகரிக்கும். உங்கள் தொழில் கூட்டாளிகள் உங்களுடன் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் உங்களோட கூட்டாளிகளை கையாளும் பொழுது பொறுமையை கையாளணும். நிதானத்தை முயற்சி செய்யுங்க. எல்லா விதத்திலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய நிறுவனத்தில் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக படித்த படிப்புக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதொரு பணி உண்டாகும், நல்லதொரு சிறப்பான முன்னேற்றம் பிறக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க நீங்கள் தினம்தோறும் விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். இந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று விரைவில் வந்தடையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய நேர்மையான பலன்களை மேலும் அதிகரிக்கவும், சிறியதாக வரக்கூடிய சவால்களை சமாளிக்கவும் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் தீர்வாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, 5ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, இது நிறைய கவலைகளை கொடுக்கும். அதாவது குழந்தைகள் தொடர்பான கவலைகள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கவலைகள் நீங்கள் சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். ஆஞ்சநேயரை வழிபடு செய்யும் பொழுது வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா மன தைரியம் அதிகரிக்கும். எல்லா விதத்திலையுமே துணிச்சல், தைரியம் வரும். உங்களுக்கு வரக்கூடிய கவலைகளை நீக்கக்கூடிய ஆற்றலை இயற்கையிலேயே நீங்கள் பெறக்கூடிய அம்சத்தை பெற முடியும். ஆஞ்சநேயரின் அருள் இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியும். அதே போல் வியாபாரத்தில் நல்லதொரு மாற்றம் வரணும், எல்லா விதத்திலையுமே லாபம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய உறவு கூட்டாளிகள் கூட சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, கூட்டாளிகளுடன் நல்ல உறவு வரணும் அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கி வழிபட்டு அந்த வேலையை தொடங்குனீங்கன்னா நல்லதாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளுமே உங்களை கண்டு நீங்கிடும். 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தவும் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு சுமூகமான விஷயத்தை நீங்கள் பெறவும் செவ்வாய்க்கிழமையில் ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்கிறது நன்மையை பெற்றுக் கொடுக்கும் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது கேட்பதற்கு சின்ன விஷயம் போல தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்கள், நன்மைகள் வந்து சேரும். பல வகையிலுமே நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தை விருச்சிக ராசி அன்பர்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இறைவனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறதும் நல்லதாக இருக்கும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டாதீங்க. பொறுமையாக நிதானமாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே சரியான வாய்ப்புகளையும் சரியான முன்னேற்றத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய தடை வந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களோட பணிகளை செஞ்சால் அதற்கான பலன் உடனுக்குடன் உண்டாகும். மனம் மகிழும்படியாக எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த மாதம் வருகிற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிங்கன்னா நீங்கள் நல்லதொரு முன்னேற்றம் பெற முடியும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகம் தொடர்பாக திடீர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோக்கும்படியான சூழ்நிலை மாறும். எல்லா விஷயத்திலுமே நீங்கள் அனுசரித்து போனால்
நன்மைகளை பல மடங்கு பெற முடியும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். அனைத்து வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். பிள்ளைகள் பற்றின கவலை நீங்கும். நிதானமாக செய்யும் வேலை வெற்றி வாய்ப்பை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.